வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா வாழைக்காயை ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடிய கொழுக்கட்டை. இந்த வாழைக்காய் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாழைக்காய் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்கும். இது என்னுடைய இன்னோவேட்டிவான டிஷ். வாழைக்காய் சேவக்கறி எப்படி பண்றது அப்படிங்கறத தெளிவா நம்ம சேனல்ல வீடியோவா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே முறையில நீங்க பண்ணி இந்த கொழுக்கட்டையை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்னோவேட்டிவான டைப். இந்த டிஷ் நீங்க கொஞ்சமாகவும் செய்யலாம், நிறையாவும் செய்யலாம். இந்த வாழைக்காய் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை மாலை நேரத்துல சாப்பிடுவதற்கு இனிமையான கொழுக்கட்டையா இருக்கும். ஸோ இது டீ கூடயும் நம்ம சாப்பிடலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டையா செய்யறதுக்கு இந்த வாழைக்காய் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டையை நீங்க செஞ்சு வரக்கூடிய கெஸ்ட்டை நீங்க அசத்தலாம். ஸோ இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடுகு சிறிதளவு, வெள்ளை குண்டு உளுந்து சிறிதளவு, ஆயில் ஒரு தேக்கரண்டி, காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, வாழைக்காய் 1. இப்போ இந்த வாழைக்காயை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தலையையும் வாழையும் வெட்டிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். அதாவது எதுக்குன்னா நம்ம வாழைக்காய் வேக வச்சாதான் அதை திருக முடியும். இப்போ இந்த வாழைக்காய் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அதாவது என்னன்னா ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் லைட்டாக உரிய ஆரம்பிச்சது அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து தோலை உரிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரி இதை நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கிரேட் பண்ணதான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். கிரேட் பண்ண பிறகுதான் பொரியல் நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ பாருங்க, நான் வாழைக்காயை எப்படி கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நமக்கு வாழைக்காயை திருகியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி அழகாக கிரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம பொரியலாக பண்ணிட்டு அதன் பிறகுதான் கொழுக்கட்டையில ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் சூடானதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஸோ கடுகு ஜாஸ்தி வேண்டாம். காரணம் என்ன, நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால கடுகு ஜாஸ்தி வேண்டாம். அதுக்கு அடுத்தது உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உள்ள உளுத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். செவக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பச்சை மிளகாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப நைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குறிப்பாக காரம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த கிரேட் பண்ணி வச்ச வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபயர் மீடியமாக இருந்தால் போதும். இது நமக்கு உதிராக வேணும். நான் வாழைக்காய் வேகும்போதே உப்பு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நமக்கு லைட்டாக போட்டு பெரட்டினா போதுமானது. இப்போது இது கொஞ்சம் சூடாகட்டும் காட்டுறேன். இப்போது இது லைட்டாக சூடாகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு சால்ட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலும் நாம் மாவு வேகும்போது போட போகிறோம். அதனால் சால்ட் ஒரு கல் இதில் கம்மியாக இருந்தால் தப்பு கிடையாது. ஸோ இப்போது இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சேவக்கறி அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் நான் லெமன்லாம் புழிஞ்சிருப்பேன். பட் இதுக்கு லெமன் புழியல. காரணம் என்னென்னா நாம் கொழுக்கட்டையை மறுபடியும் வேக வைக்க போகிறோம் இதை ஸ்டஃப் பண்ணி. அப்போது லெமன் போட்டாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்தது மாவு கலர்றது எப்படி அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதிக்க ஆரம்பித்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை நான் ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்தது இதுலயே கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் அதையும் நான் ஆட் பண்றேன். ஸோ காரம் அப்படிங்கிறது நமக்கு இது இருந்தா போதுமானது. இப்போ இந்த மாவு தண்ணி கொதிக்குது, மாவு போடுறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த 3 டம்ளர் மாவை நான் சலிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவை நான்
கொஞ்சம் கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைட்டா ஆயில் ஊத்திருக்கேன். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த மாவை நான் வந்து எப்படி ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ இதை மாதிரி தான் பொறுமையா நீங்க ஆட் பண்ணி தான் நாம பண்ணணும். இப்போ இதை வந்து ஃபுல்லா மாவை கொட்டிட்டேன் பாருங்க. இப்போ இந்த மாவை நாம கொட்டின பிறகு இத மாதிரி பொறுமையா கலரணும். காரணம் என்ன அப்படின்னா அதே மாதிரி ஃபயர் வந்து மீடியமான ஃபயர் கிடையாது, ரொம்ப லோ ஃபயர்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த கட்டி தட்டாம வர்ற மாதிரி வரும். இப்போ இந்த மாவை நான் ஃபுல்லா உங்களுக்கு கிளறிட்டு காட்டுறேன். ஸோ தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல இந்த மாவை கட்டி தட்டாம எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மாவை ஃபுல்லா கிளறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து நல்ல மாவு வந்து கிளறியாச்சு. குறிப்பா லம்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இவ்வளோ அளவுலையும் நாம வந்து நல்லா கிளறிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த மாவு வெந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா கைகளில் இப்படி ஈரம் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த மாவை தொட்டிங்க அப்படின்னா மாவு வந்து கைகளில் ஒட்டக்கூடாது. இதுதான் பதமே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கை வைக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு டூத் பிக்கால நல்லா நீங்க இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மாவு அதுல ஒட்டக்கூடாது. ஸோ இதுதான் கொழக்கட்டை மாவுனுடைய பதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து ஆற வச்சுட்டு கொழக்கட்டை பண்றதை காட்டுறேன். இப்போ இந்த மாவு பாருங்க எப்படி வந்து அழகா வந்து பாலிஷாவும் இருக்கு, அதே சமயம் நமக்கு லம்ஸ் அப்படிங்கிறது வரல. ஸோ இப்படி இருந்தாதான் நமக்கு கொழக்கட்டைக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு உள்ள ஸ்டஃப் பண்றது கொண்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த மாவு வந்து ஃபுல் மாவும் நான் அழகா வந்து எப்படி பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அழகா வந்து லம்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து ஈர அரிசி மாவு. நான் மறுபடியும் சொல்றேன், அரிசியை ஊற வச்சு அரைச்ச பண்ண கொழக்கட்டை மாவு இது. இப்போ பாருங்க, நான் வந்து சொப்பு பண்றதுக்கு நான் வந்து மாவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவை நான் வந்து அழகா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கையில எண்ணெயை தடவிட்டேன். நான் நல்லெண்ணெய் தடவிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், நல்லெண்ணெயும் தடவிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த மாவு வந்து எவ்வளோ அழகா வந்து வழவழன்னு இருக்கு பாருங்க. இதை நாம எப்படி சொப்பு பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதை பாருங்க, நான் வந்து எப்படி அழகா வந்து இதை வந்து முதல்ல வந்து ஓரத்தை வந்து நீங்க இப்படி பண்ண கத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த இது வந்து சொப்பு வந்து கரெக்டா வரும். அதன் பிறகுதான் நீங்க நடுவுல வந்து இப்படி பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், எண்ணெயை தொட்டுட்டு இதை பாருங்க, நான் ஏற்கனவே போட்ட கொழக்கட்டிலையும் சரி இப்படிதான் நான் பண்ணுவேன். ஆக்சுவலா சொல்றது எல்லாருமே சொல்றது வந்து என்னன்னா சொப்பு பண்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பாருங்க எப்படி வருது பாருங்க. நான் உங்களுக்கு அந்த லம்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இது வந்து பிரிய ஆரம்பிக்கும், அதே சமயம் வெடிக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் நினைப்பீங்க ஒரு கொழக்கட்டை மாவுக்கு இவ்வளவு பேச்சு தேவையா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுல வந்து அந்த லம்ஸ் வராம பண்றது தான் இந்த கொழக்கட்டையினுடைய ஸ்பெஷலே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம் இல்லையா. இதன் பிறகு நாம் பண்ணி வச்சு அந்த வாழைக்காய் வந்து பொரியல் இருக்கு இல்லையா, பொரியல் மாதிரி இதை வந்து எடுத்து இப்படி நாம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து உளுந்து கொழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து போட்டிருக்கேன். அதே மெத்தடில் தான் பண்ணுறோம் பாருங்கள். இப்போது இதை இப்படி ஒட்டணும். இப்போ இந்த கொழக்கட்டை நம்ம இப்படி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம சும்மா வந்து ஒரு அழகுக்காக என்ன பண்றது அப்படின்னா இதை மாதிரி நம்ம அந்த டூத் பிக்கால டிசைன் பண்றது தான் ஒரு அழகு. ஸோ இதை மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ இதை மாதிரி பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா எல்லா கொழக்கட்டையும் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து வாழைக்காவை ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து உளுந்து கொழக்கட்டை மாதிரி நல்ல நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்போதும் கொழக்கட்டை எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மெத்தடில் தான் நாம் வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ இந்த 1/2 கிலோ மாவு நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் நான் வந்து 2 விதமான கொழக்கட்டை பண்ணேன். பட் இது வந்து நான் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு 3, 6, 9 கொழக்கட்டை வந்திருக்கு. நான் வந்து ஒரு வாழைக்காவை தயார் பண்ணதுல 9 கொழக்கட்டை வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து நல்ல இட்லி பானையிலேருந்து நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மேலேருந்து எடுக்கிறேன் பாருங்க, இட்லி பானையை திறக்கிறேன். இப்போ எப்படி அழகா வந்திருக்கு பாருங்க, நமக்கு வந்து வாழைக்காய் ஸ்டஃப் பண்ண கொழக்கட்டை. ஸோ அந்த கலர் அப்படிங்கிறது மிளகாத்தூள் போட்டதும் நல்லா அருமையா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி மேல வந்து அந்த பாலிஷா இருக்கு பார்த்தீங்களா, அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கு கொழக்கட்டை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த கொழக்கட்டையை எடுத்து ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, சுவையான
வாழைக்காய் ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இப்போ இது வெந்திருக்கு. வெந்த பிறகு இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த வாழைக்காய் ஸ்டஃப் பண்ணது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சூப்பராக அதில் பூரணம் எப்படி நல்லா அருமையாக வந்திருக்கு. அதே சமயம் நமக்கு ஒரு பொரியல் மாதிரியே இல்லை பாருங்க, பூரணம் மாதிரியே இருக்கு பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.